மக்களே, இந்த டிவிக்கு ஆட்சி வந்த பின்ன தினம் தினம் ஒரு செய்தி, நற்செய்திகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் மார்க்கெட்டில் போகிறோம், மீன் வாங்குகிறோம், நல்லா வந்து சமைச்சு வறுத்து சாப்பிட்டு நல்லா ஜம்பமாக இருக்கும். ஆனால் அந்த மீன் எப்படி கடல்லேருந்து கரைக்கு வருது அப்படிங்கிறத யாருமே யோசிக்கிறது இல்லை. அந்த மீனை 3 மாதம் 6 மாதம் 9 மாதம்னு அந்த உப்பு காற்றுல கஷ்டப்பட்டு அந்த மீன்களை பிடிச்சு கரைக்கு கொண்டு வந்தால் தான் நமக்கு அந்த ருசியான மீன் கிடைக்கிது. அதுலேயும் வந்து எல்லையில் போய் மீன் பிடிச்சிட்டானா அவனை ஸ்ரீலங்காக்காரன் பிடிச்சி உள்ளே அடைச்சி வச்சிடறான். அவனுடைய குழந்தை குட்டிகள்லாம் இங்கே தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா, வருவாரா அப்படின்னு தவிச்சிட்ருக்கிற மனைவி, தந்தையை பார்க்காத குழந்தைகள்னு ஏங்கி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை இந்த தமிழக மக்கள்லாம் அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. 1000 ரூபா தரலையா, 2500 தரலையா, அது தரலையா, இது தரலையாங்கிற கம்ப்ளைண்ட் தான். அண்ணன் விஜய் அவர்கள் அந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற அதிகாரிகிட்ட எங்களுடைய மீனர்களை விடுதலை செய்யுங்க ஐயான்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்காரு. அவங்களும் திரும்ப அவருக்கு நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை விட ஒரு சிறந்த ஒரு முதலமைச்சருக்கு என்ன தகுதிங்க வேணும்? பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். நம்மளுடைய தமிழகத்துடைய மானம், மரியாதை எல்லாமே வந்து இந்த நம்மளுடைய ஆளக்கூடிய நம்ம முதலமைச்சர் கையில் தான் இருக்குது. சிறந்த ஒரு ஆட்சி தான் நடந்துட்டுருக்குது. மக்களே அவதூறுகளை பரப்பாதீங்க, அமைதியாக இருங்க. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும்.